இதை பாருங்களேன், எல்லாரும் தோனி ஆயிட முடியுமாடா? சரி, நீ இதை பண்ணல, லாஜிக்கா என்ன, அந்த அந்த பேட்டோட அந்த இந்த ஹேண்டில் தான் அந்த பேரல், கன்னோட பேரல், அதை வச்சுதான் சொன்னோம். இப்படின்னு நீ நெஞ்சில சுட்டுக்கிறியா? லூசு பேல அறிவு படிச்சுக்கிறியா நீ எல்லாம்? இதுக்கு தான் பள்ளிக்கூடம் போங்கடாங்கிறது. எங்க ஊர்ல அவன் படிச்சு முன்னேறணும்னு வேலை செய்யறான், அவங்க ஊர்ல படிச்சு எங்களை அழிக்கணும்னே ஆசைப்பட்டுக்கிறீங்க. ஐயோ, இவ்வளவு பண்ணி ஜெயிச்சா கூட பரவாயில்லடா, பைத்தியங்களா. கிரிக்கெட்டா பாருங்க ப்ரோ, அரசியல் இந்த இதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராதிங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல நண்பர்களுக்கு புத்தி காமிச்சிட்டானுங்களா? இவங்க கிட்ட கிரிக்கெட்டா பார்க்க சொல்றீங்களா? எனக்கு என்ன காமெடினா, நீங்க இவ்வளவு பண்ணி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, தோத்தானடா போறீங்க மானங்கிடத்தனமா. யோயோயோயோ இப்படிங்கிறான் 6-0ங்கிறான். 6-0க்கு அடுத்த வீடியோ சொல்ற, துப்பாக்கி சுடுற மாதிரி. ஐயோ, கடைசியில் தோத்தானே போறீங்க. நிறைய பேர் ஹாரிஸ் ராஃப் 6-0 அசிங்கப்படுத்திட்டாங்க இந்தியாவை, 6-0 அசிங்கப்படுத்திட்டாரு, அவங்க 6 பிளேனை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு சொல்றாங்கன்னா அவனுங்க 1000 சொல்லுவானுங்க. ஒன்றும் வேணாம், அவனுங்க ஊரில் அந்த இது கொடுத்தாங்களே ஒரு ஃபோட்டோ, ஆர்மி சீஃபும் அவங்க ஊர் பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டாங்களே, அது அவங்களுக்கும் சைனாவுக்கு நடுவில் நடந்த ட்ரில்லு. இந்த மாதிரி அவனுங்க ஊரே ஏமாற்றிக்கிற மென்டலு தான் அவனுங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க 93,000 அப்படின்னு காமிச்சாங்களா? அது என்னன்னு தெரியணும்னா, பங்களாதேஷ் நாடை உருவாக்கி கொடுத்த நம்ம இந்திரா காந்தி அம்மாவும் இந்தியன் ஆர்மியை சேர்ந்து 93,000 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை மண்டி போட வச்சு வெப்பனெல்லாம் சரண்டர் பண்ண வச்ச ஒரு அந்த எண்ணிக்கை. அப்போவே இந்திரா காந்தி அம்மா செஞ்ச ஒரு சிறு தவறு, பாகிஸ்தானையும் உடச்சி விட்டுருக்கலாம். பலூச்சிஸ்தான் அப்புறம் மண்ணாங்கட்டி தெருப்பு வச்சு எல்லாத்தையும் உடச்சி விட்டுருந்தா இத்தனை நேரம் பொத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த அம்மா வேணாம் போட்டான்னு விட்டுருச்சு. 93,000 இதான் அர்த்தம். 93,000 சோல்ஜர்ஸ், பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் சரண்டர் ஆனாங்க. நீங்கள்லாம் பேசலாமாடா? செய். அவமானப்படுறதுக்குன்னு ஒருத்தங்க ஆட்டோ ஏறி வருவாங்கன்னா அது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான். நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கை குலுக்கலங்கிறது பெரிய ஒரு மானக்கேடு, அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு போனவங்க நாங்கள் லேட்டாக மேட்ச்சுக்கு வருவோம். அப்புறம் அந்த பை கிராஃப்ட்னு அந்த மேட்ச் ரெஃபரி கூட வீடியோ எடுத்ததை பப்ளிஷ் பண்ணாங்க. முதல்ல அந்த மாதிரி வீடியோவை எடுக்கக்கூடாது, அதை பப்ளிஷும் பண்ணிடக்கூடாது. அதில் மைக் ஹென்சன் வேறு உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் வருவீங்களா நாளைக்கு இந்தியா பக்கம்? ஸோ இதனால் பிசிபி மேலே ஃபைன் போடலாம், இல்லைன்னா கிட்டத்தட்ட அவங்க 2 வருஷத்துக்கு பேன் கூட பண்ண முடியும் அப்படின்னு ஐசிசி சொல்லியிருக்காங்க. பேன் பண்ணுங்க, ஃபைன் போட்டால் கட்ட காசு இருக்காது. ஏன்னா அவனுங்களே பரிதாண்டா நீங்களாடே. இந்தியா உமன்ஸ் வர்சஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் மேட்ச் ஜெயிச்சது நிம்பிள் டீம், பாகிஸ்தான் தான். நிம்பிள் எப்படா ஜெயிச்சிங்க? ஜெயிச்சது நாங்கடா. முதல்ல டாஸ் போட்டாங்களே, யார் ஜெயிச்சது? பாகிஸ்தான். பார்த்தியா, இந்தியாவை சொல்லுது பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சுன்னு. பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிச்சு. டேய், நான் சொன்ன டாஸ்ரா, அது நிம்பிளுக்கு தெரியாது சார். ஜெயிச்சுன்னு நீ பாய் சொன்னல, ஜெயிச்சிட்டோம். இதை சொல்லி நாங்கள் எங்கள் ஊரில் பண்ணுவோம். நீ பாருடா டே, நீ பாரு. அவனுக்கு டாஸே ஒழுங்காக ஜெயிக்கல, ஆனால் அதை வச்சு மேட்ச் ஜெயிச்சோன்னே ஒரு ட்ராயிங் பார்த்தீங்களா? எனக்கு கவலைப்பட்டேன், நீ ஏன்ப்பா கவலைப்படுற? நான் கொடுக்குற கண்டென்ட். மோஷன் நக்விக்கு கோல்டு மெடல் கொடுக்கறதா இருக்காங்களா? எதுக்கு? கப்பு தூக்கிட்டு வந்ததுக்கா? உண்மையாக சொல்லுறேன்டா, இதுக்கெல்லாம் எப்படா கோல்டு மெடல் கொடுப்பீங்க? நான் இந்த மற்ற விளையாட்டுலாம் இருக்குல்ல, இந்த ஒலிம்பிக்ஸ் அது மாதிரி இருக்கிற விளையாட்டுலாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது கோல்டு மெடல் காணாமல் போயிருக்கான்ட்டு. கப்பே தூக்கிட்டு ஓடுறாங்க, அங்கேருந்து ஏதாவது மெடலை கொண்டு வந்து மாட்டிக்க மாட்டாங்களா? அப்படியே ஹாரிஸ் ராஃப்க்கு ஏதாவது கொடுங்களேன், பாவம் அவருக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது ஒரு கொடுங்க. அப்புறம் நம்ம கழுத்து வலிச்ச தம்பிக்கு, அந்த தம்பிக்கு ஏதாவது கொடுங்க, பரிதாபம். அட ஆனந்த மென் ஸ்டீவனா எல்லாரும் கேட்ச் விடுவாங்க, மேட்சை கேவலமாக தொத்து போவாங்க. உண்மையாக பாகிஸ்தான் மென்ஸ் டீமாக இருக்கட்டும் உமன்ஸ் டீமாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து தைச்சி வரா மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நேற்றுக்கு நீங்கள்லாம் பிக் பாஸோட ஓப்பனிங் சீசன் பார்த்துருக்கும் போது நான் உட்காந்து மேட்ச் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. அவங்க பண்ண அழுப்பறைக்கு தோற்று போனதுக்கப்புறம் இருந்துச்சு பார்க்கணுமே. உமன்ஸ் டீம் சூப்பராக ஆடினாங்க, நிஜமாவே வெரி குட் மேட்ச். வாழ்த்துக்கள் இந்தியன் உமன்ஸ் டீம். ஏற்கனவே ஸ்ரீலங்காவே நல்ல ஒரு வெற்றி பெற்றீங்க. அடுத்த வர மேட்ச்சில் ஜெயிச்சு அந்த கப்பு முதல் தடவை கொண்டு வாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். இனி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நாம இனி எல்லா கப்பும் ஜெயிச்சிடலாம். நாம எல்லா டோர்னமெண்ட் ஆட கூட வேண்டாம். நம்ம மோஷன் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, போவோம், கப்பை தூக்குவோம், ஓடி வந்துடுவோம். நம்ம ஊரில் எப்படியும் கரண்ட் இல்லை, நம்ம பயல்களுக்கு தெரியாது யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கப்பை திருடி கொண்டு வந்துடுவோம், நாம தான் ஜெயிச்சோம். இதுதான் நம்ம பிளான். வெறும் கிரிக்கெட் மட்டுமில்லை, ஃபீஃபால செய்வோம், NBA செய்வோம், போய் WWE கூட போய் கோடி ரோட்ச் கிட்ட பெல்ட்டா புடின்னு வந்து ஜெயிச்சது ஹாரிஸ் ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பிளான். அதே அண்ணன் தான் ரெண்டாவது அழுகை எதுக்குன்னு பாருங்களேன். वो डेमो करके जा रहा है सूर्या कुमार यादव, ट्रॉफी तो है ही नहीं तुम्हारे हाथ में, बेइज्जती तुम्हारी है. இவர் என்ன சொல்றாருன்னா, கப்பே எல்லாம் என்ன கொண்டாடுறீங்க, கப்பே உங்ககிட்ட இல்லையோ, என்ன கொண்டாடுறீங்க? கப்பு கையில இருக்கோ இல்லையோ, ஏசியா கப் சாம்பியன்ஸ் யாரு? இந்தியா தான், அது உலகத்துக்கே தெரியும்.
கப்பு கொடுக்காம திருடிட்டு ஓடுன்னு நீங்கடா. ஏடா என்னமோ எங்களை போய் சொல்றீங்க, இது புரியலையே. நாங்க அப்படிதான், நாங்க வந்து நீ கொடுக்காத போது என்ன பண்றது? ஐய, தூக்கிட்டு ஓடினவெல்லாம் நியாயம் பேசுறான். மோஷின் நக்வி வந்து ஒத்துக்கிட்டாரு, நான் வந்து கப்பு கொடுக்குறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டாரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்கணும்னாரு. நீ இதே மாதிரி நிறைய கேப், நீ அடுத்தது வந்து உனக்கு நலங்கு வைக்கணும், சென்டர் ஸ்டேஜில் உனக்கு சேரை வச்சு உன் மேலே பூ தூவணும், நீ எல்லாம் கேட்ப. கப்பு ஒன்று கிடையாது. உன் மனசில் யாரோ இறங்கி இது ஒன்றுதுன்னு சொல்லிக்கிறாங்க, அது ஒன்று கிடையாது, எங்களுது. கொடுத்துட்டு அமைதியாக போயிடு, அசிங்கப்படாத. அப்புறம் ஏசிசிலேருந்து தூக்கிட போகிறாங்க, மானங்கட்டு போய் திரியணும். தேவையா உனக்கு? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இந்த வீடியோவை பாருங்க, அப்புறம் இந்த வீடியோல என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்றேன். कप्तान के पॉकेट में कैसे ये कॉइन लगे? इतनी दूर कॉइन फेंकने का मकसद क्या होता है? रिची रिचर्डसन का कॉइन उठाने से पहले सूर्या कुमार यादव इतना आगे आ गया है, सलमान आगा को देखो. சோ இந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னு, சூரியகுமார் யாதவ் தான் பாக்கெட்ல இருந்து தான் காயின் எடுத்தாராம். காயினையும் அவ்வளவு தூரம் தூக்கி போடணும், காயின் விழுந்த உடனே இவர் எப்படி பவுலிங் சொல்லுவாருன்னு. இப்போ காயினை எவ்வளவு தூரம் தூக்கி போடணும்னு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்களா? ரெண்டாவது, கீழே விழுந்தா கண்ணுக்கு தெரியாதா ஹெட்ஸா டெய்ல்ஸான்னு? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ, நான் சொன்னேன், எந்த வீடியோ பத்தி நான் சொல்றேன்னு தெரியல, இந்த ரிலேட்டட்ல கிளிக் பண்ணுங்க. இவங்க இப்படிதாங்க